ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தேவிகா டெனி அப்படிங்கிற ஒரு மூவி தான் கைஸ் நம்ம ஹாட்ஸ்டாரில் பார்த்துருந்தோம். இந்த மூவியோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயினி பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்லேருந்து 20 கிலோமீட்டர் சுற்றி வந்து எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாப்பிள்ளை ஒன்று பார்க்குறாங்க. பார்த்தாக்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா குழப்பிடுறாங்க, நீ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து ஜாதகத்தில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன தான் நிச்சயதார்த்தம் ஆயிருந்தாலும் அவங்க வேறு ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஒரு பையனும் வராங்க, அவனையும் இவங்க வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஆவி, அவங்க ஆல்ரெடி இறந்துருப்பாங்க. இவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவாங்க. இவங்க தாத்தாவோட தொழில் பார்த்தீங்கன்னா, ஆவிகள் வந்து எல்லா ஆவிகளும் கண்ணுக்கு தெரியும். அவங்க தாத்தா பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆவிகளோட பிரச்சனையும் தீர்த்து வைப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த பையனையும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்பவே லவ் பண்ணுவாங்க. இந்த பையனை பார்த்தீங்கன்னா எல்லார் கண்ணுக்கும் தெரியுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டான். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களும் உண்மையை சொல்லுவாங்க, இது மாதிரி நான் ஆவி தான், எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து என்னாலலாம் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, நீ இங்கேருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆவியும் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுது. போனாக்கில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, நான் இது மாதிரி உதவி கேட்டு வந்தான் என்கிட்ட, நான் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பார்க்குறாங்க, அவங்க வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆவி ரிட்டன் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஊரை விட்டே அவங்க போயிருக்க மாட்டாங்க, ஹைதராபாத் போகிற மாதிரி இருக்கும். அந்த ஆவிக்காண்டி வீட்டில் பொய்யெல்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவிக்கு வந்து ஹெல்ப் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் போவாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த சில பல பிரச்சனைலாம் வரும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் ஆல்ரெடி நிச்சயார்த்தம் நடந்திருக்கும்ல, அந்த மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் புதுசாக ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, அவங்கள வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி தான் இந்த மூவி வந்து போயிட்டுருக்கு. நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் கைஸ்.